லைட்டாக நான் பார்க்கும்போது என்னது அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் எனக்கு வந்து ஐயோ இப்படிலாம் இல்லை, நான் வேற ஏதாவது படம் பண்ணிப்பேன். இது ஏன் ப்ராப்பர்ட்டி, நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்றதுக்கு அது வந்து டைட்டானிக் கிடையாது. அது வந்து ஒரு நார்மல் ஜாலி ஒரு கமர்ஷியல் படம். அது இல்லைன்னா நான் மூக்குத்தி அம்மன், இல்லைன்னா மாசாணி அம்மன். மூக்குத்தி அம்மன் 2 பண்றதுக்கு நான் இன்ட்ரெஸ்டடா இல்லை இப்போதைக்கு. என்னோட பிளானோ இல்லை என்னோட பயணமோ இல்லை நான் எழுதி வச்சிருக்கிற விஷயங்களோ அந்த இதுக்குள்ள ஃபிட் ஆகல. ஸோ அவங்க அப்போ பண்ற ஐடியால இருந்தாங்க, நான் பண்ற ஐடியால இல்லை. ஸோ அதனால அவங்க வேற டைரக்டர் வச்சு பண்றாங்க. அது சுந்தர் சி சார் பண்றாரு. அவர் தான் என்ன சினிமாவில் ஃபர்ஸ்ட் படம் இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர். ஸோ எனக்கு அந்த விதத்தில் அவர் கால் பண்ணி நான் விஷ் பண்ணேன். சார் செம்ம சார். நான் அப்போ அவர் தான் சொன்னாரு, நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இப்போ பாருங்க நானே உங்களை படத்தோட ஃப்ரான்ச்சைஸ் டைரக்ட் பண்றேன்னு. ஸோ எனக்கு அதனால நான் இல்லை, ஏன்னா அவங்க வந்து இப்போ எடுக்கிறாங்க, நான் வேற ஒரு படம் பண்றேன். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சமையா கிடைச்சிது நம்ம நல்ல வேலை பண்ணோம், அதனால அது கிடையாது. சில நேரத்தில் நம்மளுக்கு சமையா கிடைக்கும், நம்ம அதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்க மாட்டோம். சில நேரத்தில் பயங்கரமாக உழைப்போம், அதுக்கானது கிடைக்காது. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், அது வந்து கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதை பண்றாருன்னு நினைப்பேன்.